அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தாமாக நடக்கும் நல்லவையாக எவையெல்லாம் அமைந்துள்ளன? கிரகநிலைகளின் அமைப்பு 28/7/2024 முதல் 3/8/2024 வரை எப்படி அமைகிறது? கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் உள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக குரு வலுவாக தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவருடன் இணைந்து செவ்வாயும் சஞ்சரிப்பது நல்ல மாறுதலை பெற்று தருகிறது. சப்தமஸ்தானத்தில் கண்ட சனியாக பெற்றிருக்கக்கூடிய சனியின் வக்ரம் பல மாறுதல்களை நிச்சயமாக நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. விரயஸ்தானமாகிய 12 ராசியின் அதிபதியான சூரியன், அதிநட்பு கிரகமான புதன் மற்றும் சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிக்கின்றன. சந்திரன் அஷ்டமம் 9, 10, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரன் அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் மிகவும் வலுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் 27ஆம் தேதி பகலில் இருந்தே சந்திரன் அஷ்டமத்தை விட்டு விலகுகிறாருங்க. எனவே எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்கள் சந்திரனின் அமைப்பு காரணமாக உண்டு. ஆனால் ராகு அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கிறார், தனஸ்தானத்தில் கேது இருக்கிறாருங்க. இந்த கிரக நிலைகளால் சற்று கவனம் நிச்சயமாக தேவை. ஆனால் அதிக நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய பல சந்தர்ப்பங்களை தாமாகவே நடக்கும் நல்லவையாக மாற்றி கொடுக்கின்றன பல கிரக நிலைகள். அதிலும் குறிப்பாக குரு தொழில் ஸ்தானத்திலும் அவருடன் செவ்வாயும் இணைந்திருப்பதால் தொழில் ரீதியாக அதிரடியான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். கலைத்துறையில எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல யோகம் நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. இந்த தருணத்தில் புதிதாக நிலம், வீடு, வீட்டு மனை, வாகனம் வாங்குவதற்கான யோகமும் ஆடை ஆபரண சேர்க்கை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு வலுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. நினைத்தபடியே நல்ல காரியங்களை கனகச்சிதமாக செய்து முடிக்கலாம். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல சாதகமான நிகழ்வுகள் உண்டு. வெளிநாட்டில் உள்ள உறவினர்கள் மூலமாகவும் நல்ல பல மகிழ்ச்சியான செய்தி கிடைப்பதற்கான யோகம் உண்டுங்க. பண வசதியில் குறைவில்லாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் நினைத்ததை விட மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. சொந்த தொழில், சொந்த கட்டிடம், சொந்தமாக பல விஷயங்களை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. தனி வக்ரம் பெற்றிருப்பதால் உத்தியோகம், தொழில் ரீதியான சிரமங்கள் பல தாமாகவே விலகுவதற்கான யோகம் உண்டு. இருப்பினும் ராசிநாதர் உட்பட பல கிரகநிலைகள் விரயத்தில் இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கலாம். எதிர்பாராத இடமாறுதல் உள்ளிட்ட சில சிக்கல்கள் ஏற்படலாங்க. இருப்பினும் மற்றவர்களுக்காக கேரண்டி வாரண்டி கொடுக்கும் போது சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க. ஏனென்றால் அஷ்டமத்தில் ராகு இருப்பதால் சில ஏமாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். மற்றபடி அனைத்தும் சாதகமாகவே அமையும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். பல தடைகள் தாமாகவே விலகி சிறப்பான வளர்ச்சியை நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தரும்.